ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து உங்களுடைய இஃப்தாரை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நானும் என்னோட இஃப்தாரை எப்படி நான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இஃப்தார்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பிரெட் ரோல் அண்டு சீஸ் பால் தான் நினைவுக்கு வரும். ஒரு 4 பிரெட் 2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. சூப்பரான ஒரு இஃப்தார் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுதான் வந்து பிரெட் ரோல்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரெட் ரோல் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன்னா கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி சென்டர் போர்ஷன் மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்து கையால் வந்து நல்லா உதுத்தி வச்சிடலாங்க. அந்த கார்னர் கட் பண்ணுறது அது தனியாக எடுத்துடலாம் பிரெட் கிராம் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் வந்து இந்த ப்ரெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க. ஸோ இஃப்தார் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெனுவில் வர்றது நமக்கு வந்து இந்த பிரெட் ரோல் தாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக டெலிஷியஸாக இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ரோலுக்கு தேவையான வந்து அதாவது உருளைக்கிழங்கு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குடமிளகா வந்து நான் ஒரு குடமிளகா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேரட் நான் வந்து நல்லா துருகி எடுத்திருக்கேங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம வந்து ராவாக தான் ஆட் பண்ணுறோம் இதில். அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து ஒரு பெரிய கேப்சிகம் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நாம். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், உங்கள் தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிங்க. கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து சாட் மசாலா கூட இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப எம்மியாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க நம்ம. நீங்கள் கையால் பிசைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வந்து அந்த 4 சைட்லேயும் வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே கரெக்டாக வந்து எல்லாத்துலேயும் வந்து மேட்ச் ஆகும், அதாவது வந்து பேலன்ஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இந்த ப்ரெட்டோட கலந்துக்கலாம். இதில் நான் வந்து பன்னீரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம் பன்னீர் நம்ம கையாலேயே உதிர்த்து வச்சிடலாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து பிஃபோர் 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு கையால் மசிகிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து ஆட் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஐட்டம் இதில் ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா சாஸுங்க. ஸோ இது வந்து என்னோட ரமலான் வந்து ப்ரிப்பரேஷன் அந்த வீடியோவில் பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அந்த வீடியோ இருக்கும். லிங்க் பண்ண நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு வரும், சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்கோம், பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நமக்கு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய அந்த பிரெட் ரோல்ஸுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச கார்னர்ஸ் எல்லாம் மிக்ஸில் போட்டு நம்ம வந்து அரைச்சா பிரெட் கிராம்ஸ் மாதிரி இது ஆகிடுங்க. ஸோ ஆல்ரெடி இது வந்து நான் ரம்ஜான் ப்ரிப்பரேஷனில் வந்து பண்ண அந்த பிரெட் கிராம்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் வந்து கொஞ்சம் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அதாவது வந்து சிலிண்டர் அந்த ஷேப்பில் தான் நான் வந்து இன்றைக்கி ரோல் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு தேவையான சைஸில், அதாவது ஓவல் சைஃபு அண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயரு, சர்க்கிள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப்ஸில் இந்த வந்து ரோல் நீங்கள் பிரெட் ரோல் வந்து செஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி சிலிண்டர் கோம் அந்த மாதிரி ரோல் டைப்பில் வந்து செஞ்சுருக்கேன். இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பிரெட் கிராமில் டிப் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. ஸோ இதே மாதிரி நான் வந்து எல்லாமே வந்து தனியாக வந்து செஞ்சு வச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட் அப்படியே விட்டுடலாங்க ஃப்ரீஸில். 10-15 மினிட்க்கு அப்புறம் நம்ம வந்து சேலோ ஃப்ரை அல்லது வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான பிரெட் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் வந்து இஃப்தார் ப்ரிப்பரேஷன் தான் செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து முலாம்பழம் ஜூஸ் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு பாதி அளவு முலாம்பழம் இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கு தேவையான சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இஃப்தார் டைமில் வந்து அதிகமாக வந்து சுகர் வேணாம் நமக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து பால், நல்லா திக்கான பால் வந்து 1 கிளாஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான டெலிஷியஸான எம்மியான நமக்கு அந்த முலாம்பழம் ஜூஸ் ரெடி ஆகிடும். இதுவும் தனியாக எடுத்து வச்சு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஸோ வந்து இஃப்தார் டைமில் நம்ம வந்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். மாதுளம்பழம், ஏன்னா வந்து இப்போ நான் வந்து ஃபலூடா கூட ரெடி பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோட ஃபலூடா வீடியோ, ஹவு டு மேக் ஃபலூடா வீடியோ அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன்னா ஸோ என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுவும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபலூடாக்கு அண்டு இஃப்தாருக்கு தேவையான சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மாதுளம்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 10-15 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டோன்னா இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா இந்த மாதிரி கட்லெட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு இஃப்தார் டைமில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 15 அல்லது 20 மினிட்க்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சாலும் போதும். ஏன்னா இஃப்தார் டைமில் சூடாகவும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து செஞ்சிங்கன்னா மட்டன் அல்லது வந்து மட்டன் கீமா, சிக்கன் கீமா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெஜ் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே சூப்பராக நல்லா வந்துட்டு இருந்ததுங்க. ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒன் பை ஒன்னாக மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து ஷேலோ ஃப்ரை அல்லது வந்து டீப் ஃப்ரை செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த கட்லட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செஞ்சு வச்சா கூட ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான போது வந்து ஒரு 4, 5 அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாங்க. ஸோ இப்போ வந்து சூப்பரான பிரெட் ரோல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபாலூடாவும் வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. ஆல்ரெடி நான் வந்து ஃபாலூடா ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இஃப்தார் டைம் வந்து வந்துடுச்சு நமக்கு. கட்லட், பிரெட் ரோல், அதுக்கப்புறம் ஃபலூடா, அந்த ஜூஸு, மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய இந்த இஃப்தாரு நல்லபடியாக போச்சு. அல்லாஹ் தாலா வந்து என்னுடைய இந்த துவாக்களை கபூல் செய்வானாக. உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய துவாயையும் இஃப்தாரையும் கபூல் செய்வானாக. ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களோட மீட் பண்ணுறேன்.